நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் திரை விமர்சனமாக ஒரு திரைப்படத்தை பற்றி நமது செய்தியாளர் அமீத் அவர்கள் சென்னை ரவியோடு இணைந்து இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். மோகன்லால், பிரதீப் ராஜ் இருவரும் இணைந்து சிறப்பான ஒரு திரைப்படத்தை தந்திருக்கிறார்கள். எம்புரான் திரைப்படம் இது மார்ச் 27 2025 உலகமெங்கும் பிரம்மாண்டமாக வெளிவந்து தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் இந்த திரைப்படம் இன்றைக்கு சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்திருப்பதாக எல்லோரும் தெரிவிக்கிறார்கள். எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது வெளிவந்திருக்கிறது என்றும், மோகன்லால் நடிப்பில் பிரதிவ்ராஜ் இயக்கத்தில் L2 எம்புரான் நாடு முழுவதும் முதல் நாளிலே 221 கோடி வசூலை தந்ததாக தகவல் வெளிவந்துள்ளது. இதன் மூலமாக முதல் நாளில் அதிக வசூலை செய்த மலையாள திரைப்படம். இதன் மூலமாக முதல் நாளில் 21 கோடி வசூல் செய்த முதல் மலையாள திரைப்படம் என்ற சாதனையை படைத்திருக்கிறது எம்புரான் என்ற திரைப்படம் என்றும், இதற்கு முன்பாக இந்த சாதனையை பிரதீப் ராஜே அவர்கள் செய்திருக்கிறார். ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படம் 8,95,00,000 இந்த படம் பெற்றிருக்கிறது என்றும், இன்றைக்கு 21 கோடி ரூபாய் முதல் நாள் வசூல் கிடைத்திருப்பது மலையாள திரை உலகத்தில் சாதனையாக கருதப்படுகிறது. L2 எம்புரானம் நாடு முழுவதும் இந்த படத்தினுடைய வசூல் சாதனை படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சிறப்பு கண்ணோட்டமும் உண்டு. நமது நீலமலை தொலைக்காட்சி திரைப்படம் விமர்சனம் பகுதியிலே நமது செய்தியாளர்கள் அமீத் அவர்களும் திரு ரவி அவர்களும், நமது எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் மூவரும் இணைந்து தந்திருக்கிறார்கள். கேரளாவில் கபட நாடகம் ஆடுற எல்லாரும் அசந்து நிற்கிற மாதிரியான ஒரு செய்தி நாம உடனடியாக கேட்போம். மிக எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்கும் இந்த திரைப்படம் லூசிபார் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் என்று கூட சொல்லப்படுகிறது. எம்புரானம் திரைப்படம் 27 மார்ச் அன்று உலகம் முழுவதும் 4000 திரை அரங்குகளில் வெளியாகியுள்ளது. நடிகர், இயக்குனர் பிரதீப் ராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் முரளி கோபி திரைக்கதை எழுத பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக மலையாளத்தில் உருவாகியிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இது தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என்று பல மொழிகளிலும் வெளிவந்திருக்கிறது என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இப்படத்தை ஆசீர்வாத் சினிமா, ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் சுபாஸ்கர், ஆண்டனி பெரம்பூர் மற்றும் கோகுலம் கோபாலன் ஆகியோர்கள் இணைந்து தயாரித்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற லூசிபர் படத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த படம் அதிரடி ஆக்ஷன் கதைகளில் இந்த வருடத்தின் மிகப்பெரிய திரைப்படங்கள் ஒன்றாக எம்புரானம் திரைப்படம் உருவாகியுள்ளது. மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று 25 ஆண்டு காலமாக இவர்கள் மோகன்லால் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறார். குரேஷி அப்ரஹாம் என்ற ஸ்டீபன் நெடும்பள்ளி கதாபாத்திரத்தில் குரேஷி அப்ரஹாம் என்ற ஸ்டீபன் நெடும்பள்ளி கதாபாத்திரத்தில் மோகன்லால் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவருடைய முன்னணி நட்சத்திரங்கள் பிரதிவ்ராஜ், சுகுமாரன், டோனி தோமஸ் இணைந்து நடித்திருப்பது மேலும் ஒரு சிறப்பு என்றும், புகழ் ரோம் ஜிம் இந்தியா சினிமாவில் எம்புரானம் மூலமாக அறிமுகமாகிறார். ஜாயித் மசூத். கேம் ஆஃப் தோனஸ்
என்ற திரைப்படத்தினுடைய புகழ் ஜெரோம்ஸ் பப்ளிஷ் இந்த சினிமாவில் எம்புரான் மூலமாக மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகியிருக்கிறார். அபிமன்யு சிங், ஆண்டெரியா டிராவர், சுராஜ் வெஞ்ச்மூடு, இந்திரஜித் சுகுமாரன், மஞ்சு வாரியார், சானியா ஐயப்பன், சாய்குமார், பிஜு சந்தோஷ், ஃபாசில், சச்சின் போன்ற ஏராளமான நடிகர்கள் இதில் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் சிறப்பான ஒரு திரைப்படமாக மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதில் மோகன்லால் மட்டும் அல்லாமல் பிரதீப் ராஜ் அவர்கள் நடித்தும் இயக்கியிருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் அவருடைய புகழை சொல்லும் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அவ்வளவு சிறப்பான இந்த திரைப்படம் எம்புராணம் படத்தினுடைய பிரம்மாண்டம் முதல் நாளிலே 21 கோடி ரூபாய் வசூலை தந்திருக்கிறது என்றும் இந்த திரைப்படம் மலையாள, தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகள் ஃபார் இந்தியா வெளியீடாக வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் இந்திய திரை உலகத்தில் முக்கியமாக படமாக இது வரும் என்று படத்தை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்றும் ஸ்டீபன் நெடும்புள்ளியை திரையில் ரசிக்க பலரும் திரை அரங்கத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். எம்புராணம் திரைப்படத்தை என்று பலரும் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த திரைப்படம் மோகன்லால் நடிப்பில் பிரதீப் ராஜ் இயக்கிய L2 புராணம் நாடு முழுவதும் முதல் நாளிலே 21 கோடி மலையாள திரை உலகத்தில் முதல் முறையாக முதல் நாள் ஒரு நாள் வசூலாக 21 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது, சாதனை படைத்திருக்கிறது. இது மோகன்லாலுடைய வெற்றி என்பது மட்டுமல்லாமல் நடிப்போடு இயக்கியிருக்கிறார் பிரதீப் ராஜ் என்ற ஒரு தகவலும் இன்றைக்கு நாடெங்கும் மலையாள திரை உலகம் மட்டுமல்லாமல் எல்லா மொழிகளிலும் இது வெளிவருவதனால் இந்தியா முழுவதுமே இந்த திரைப்படத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் திரு ஆஷா அமீத் அவர்களும் ரவி அவர்களும் தெரிவிக்க இதனை இந்த திரைப்படத்தை சிறப்பான முறையில் தொகுத்திருக்கிறார். எந்தெந்த காட்சிகள் எந்த இடத்திலே வேண்டும், எப்படி போட்டால் இந்த விமர்சனம் சிறப்பாக அமையும் என்பதை நமது ஒளிப்பதிவாளர், எடிட்டர், செய்தியாளர் திரு பிரசாத் அவர்கள் நன்கு அறிந்தவர். அதனை தன்னுடைய கை வண்ணத்தால் மெருகூட்டி இன்றைக்கு ஒரு திரைப்படத்துடைய சிறப்பான விமர்சனமாக எம்புரான் 2 திரைப்படத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில். But answer this one question.